தைவான் நிலநடுக்க சிதைக்குளங்களில் 24 மணி நேரம் சிக்கியிருந்த இந்திய தம்பதி மீண்டு வந்தது எப்படி பார்க்கலாம். சீனாவிற்கு அருகில் உள்ள தீவு நாடான தைவானில் கடந்த 3ஆம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த அளவு பெரிய நிலநடுக்கத்தினால் அங்குள்ள பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. இந்த இடர்பாடுகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலநடுக்கத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் மேலும் 600க்கும் மேற்பட்டோர் இடர்பாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அப்படி சிக்கியவர்களில் 2 இந்தியர்களும் இருப்பதாக கூறப்பட்டது. இந்தியாவைச் சேர்ந்த நர்மதா கோலி மற்றும் கௌதம் தம்பதி கடந்த சில வருடங்களாக தைவானில் இருந்து வருகின்றனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட எபிசென்டர் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டொரோக்கா தேசிய பூங்காவில் புகழ்பெற்ற சுரங்கப்பாதையில் இந்த தம்பதி சிக்கிக் கொண்டனர். கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் அதே பகுதியில் அந்த திரு தம்பதியினரும் சிக்கிக் கொண்டனர். அதன் பின்பு அப்பகுதியில் ஏற்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது அவ்விருவரும் காப்பாற்றப்பட்டனர். அவ்விருவர்களையும் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்றனர். இதில் கௌதமுக்கு முகம் மற்றும் காதுகளில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அங்கு அவருக்கு தையல்கள் போடப்பட்டது. இந்த அனுபவம் குறித்து பகிர்ந்த நர்மதா கோலி, இது ஒரு பயங்கரமான அனுபவம். எனினும் நாங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம். நிலநடுக்கத்தின் போது ஒரு பெரிய பாறை இரு பக்கங்களிலிருந்தும் எங்களை நோக்கி வந்தது. ஒரு 30 வினாடி தான் வாழ்வுக்கும் சாவுக்குமான இடைவெளியை எங்களுக்கு காட்டியது என்றார்.